வணக்கம். நம்ம வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் தேர்தல் அறிக்கை 2026 பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்து பார்த்துட்ருக்கோம். அவங்க அறம் சார்ந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர் அடையாளம் மற்றும் பெருமை, அதில் வந்து மெயினாக சுற்றுலாவை பற்றி ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சுற்றுலாவில் எப்படி புதுசாக நிறைய ரெவன்யூ எடுக்கிறதுன்னு பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலாவை வெறும் பொழுதுபோக்கு அம்சமாக மட்டும் பார்க்காம சுற்றுலா பேஸ் பண்ணி எங்களுக்கு சூழல் சுற்றுலா, பண்பாட்டு சுற்றுலா, கடலோர சுற்றுலா, கலாச்சார சுற்றுலா அப்படின்னு சொல்லி ஒரு 5 விதமாக பிரிச்சுட்டாங்க. ஸோ இது எப்படின்னா மகிழ்ச்சிகரமான ஆக்கப்பூர்வமான சுற்றுலா திட்டங்களை முன் வச்சு தமிழ்நாடு பொறுப்பு சுற்றுலான்னு சொல்லி இதுக்கு கான்செப்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வர்ற 25% பணத்தை உள்ளூர் மக்களோட வாழ்வாதாரத்துக்கு மேம்படுத்தப்படும் சொல்லி போட்டிருக்காங்க. தொல்லியல் அகழ்வாராய்ச்சி சுற்றுலா, இந்த 10 முக்கிய சுற்றுலா தலங்கள் தினமும் மாலை நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி நடத்தப்படும். இந்த மாதிரி இப்போ தொல்லியல் இதில் ஆதிச்சநல்லூர் விமானங்களில் நாட்டுப்புற கலைகளையும் வளர்க்குற மாதிரி அவங்க கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். ஸோ அவங்களுக்கும் ரெகுலராக வேலை வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா திட்டம், ஸோ பார்த்திங்கன்னா பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், அப்புறம் சிதம்பரம், இது மாதிரி ஸ்ரீரங்கம், அப்புறம் நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி, கன்னியாகுமரி, இந்த மாதிரி இதுக்கெலாம் அனைத்து மத சமயங்களை சார்ந்த சுற்றுலா திட்டம், இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோடு சேர்ந்து பக்தர்கள் ஓய்வெடுக்கும் விடுதிகள் அடிக்கடி நிறையா பண்ணுறேன்னு இருக்காங்க. இன்க்ளூடிங் திருவண்ணாமலை, மதுரை, ராமேஸ்வரம், வேளாங்கண்ணி, நாகூர், இதெல்லாம் பண்ணுறேன்ட்டு இருக்காங்க. இது போக தமிழர் பண்பாட்டு சுற்றுலா திட்டம் சொல்லி கீழடி, ஆதிச்சநல்லூர் இதெல்லாம் ஏஆர்விஆரில் டெக்னாலஜி மூலமாக இன்னும் நிறையா இன்வெஷன் பண்ணி காட்டலாம். ஸோ தட் இது ஒரு அழியாத டிஜிட்டலில் கொண்டுட்டோன்னா இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் தமிழ்நாடு, தமிழ் கலைகள், தமிழ் பண்பாடு மறையாது அப்படிங்கிறத நீங்கள் இதில் புரிஞ்சுக்கலாம், டிஜிட்டலில் கொண்டுட்டோன்னா. ஸோ இது போக தமிழ் பண்பாடு விடுதிகள் சொல்லி நீங்கள் இன்னும் செட்டிநாடு வீடுகள், அப்புறம் நீலகிரி பங்களாக்கள் உள்ளிட்ட தங்கும் விடுதிகளாக தனியார் உரிமையாளருக்கு வரிச்சிலை வழங்கப்படும். ஸோ இந்த மாதிரி கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக கட்டினாங்கன்னா அதுக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுறேன்னு இருக்காங்க. அதில் 50% தமிழ்நாடு கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ண போட்டிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு கடல்சார் வழி சுற்றுலான்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் தொடங்கி வேதராணியம் தொடங்கி ராமேஸ்வரம் மண்டபம் வரை கடல்சார் சுற்றுலா மையம் உருவாக்கப்படும் போட்டிருக்காங்க. இதனால் மீன்பிடி தடை காலத்தில் அவங்களுக்கு ஒரு சுற்றுலா, அவங்க மீனவர்கள் கேன் பி சுற்றுலா பயணி ஆப்ரேட்டர் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ தட் இது அவங்களுக்கு புது ரெவன்யூவாகவும் இருக்கும். ஸோ மீனவர்களோட தடை காலத்தில் அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ மேக்கிங்காக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீலகிரி மலை சாகச சுற்றுலான்னு சொல்லி ஒரு நீலகிரி மவுண்டன் பைக்கிங் ஃபெஸ்டிவல் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் 15 மலையேற்ற பாதைகள், இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட் ஆகும். யூஎஸ்லாம் இது பயங்கர ஃபேமஸ் இந்த மாதிரி இது. அப்புறம் கேரவான் சுற்றுலா கொடுப்பேன் இருக்காங்க. உணவு சுற்றுலா தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, அப்புறம் காரைக்குடி உணவுகள், இது மாதிரி. அப்புறம் நதிசார் சுற்றுலா, இது மாதிரி நிறைய நதிகளுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது, சுற்றுலா திறன் மேம்பாட்டு திட்டம், சினிமா சுற்றுலா, சுற்றுலா பாதுகாப்பு, இந்த மாதிரி சுற்றுலா பாதுகாப்புலேயும் நிறைய ட்ரைனிங் கொடுத்து அதுலேயும் நிறைய தொழில் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க.